முன்னிட்டு கோவையில் உள்ள தேவாலயங்களில் சிலுவை பாதை அமைக்கும் நிகழ்ச்சியும் கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட தினத்தை புனித வெள்ளி தினமாக கிறிஸ்தவ மக்கள் கடைபிடித்து வருகின்றனர். அதன்படி இன்றைய புனித வெள்ளி தினத்தை முன்னிட்டு அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்தவர்கள் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இயேசு அவரது வாழ்க்கையில் எதிர்கொண்ட துன்பங்கள் குறித்தும் அவர் போதித்த போதனைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டு சிலுவை பாதை அமைக்கும் நிகழ்ச்சி நடத்தப்படும். அதன்படி கோவையிலும் அனைத்து தேவாலயங்களில் புனித வெள்ளியை முன்னிட்டு கூட்டு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. அது குற்றமல்ல. மற்றொருவர் அநியாயமாக கீழ்ப்படுகின்ற பொழுது அமைதியாக இருப்பதும் குற்றம். சான்றுகள் விசாரிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு சில நாட்கள் எடுக்கும். ஆனால் இயேசுவுக்கு அவ்வாறு சொல்வதில்லை. என்னோட பேர் சோனியா. நான் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயம் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு புனித வெள்ளி திருப்பலிப்பாட்டில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல பிறந்து இந்த உலகத்துல மக்களுக்காக தன்னுடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அந்த நாளை தான் நாங்க இன்னைக்கு நினைவு கூர்றோம். இந்த நாளில் கிறிஸ்தவர்களோட நம்பிக்கை என்னன்னா, இயேசு அவருடைய ஒவ்வொரு ரத்தத்தை துளியும் எங்களுக்காக சிந்தி எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்காக இந்த உலகத்திற்கு வந்தாரு. இன்னும் ஒரு 3 நாள் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுது. அது எதுக்காகனா, இயேசு கிறிஸ்து எங்களுக்காக உயிர் தெழுந்தாரு, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காருங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரோட நம்பிக்கை.